Your Honor, may please also consider judgment of the Honorable High Court of Orissa in Government of Orissa versus Pratap Kach Industries in 1958 and judgment of the Honorable High Court of Tamil Nadu as recent as 2011. These decisions I humbly submit are directly applicable to the facts of this case. That's all, Your Honor. I am allowing your appeal on the merits of facts. So, was this the last appearance of Advocate Aravind? Yes, Your Honor. It had been a pleasure listening to you as a lawyer, and I welcome you as one of us, the youngest judge of High Court, I believe. Congratulations. Thank you, Your Honor. Hello. Thank you so much for all your wishes. எல்லாரும் நல்லா இருக்காங்க. அதுக்கு என்ன மீட் பண்ணிடலாம். ஓகே தென் கூப்பிடுறேன். தம்பி சொல்லுங்கப்பா. ரொம்ப பிஸியா இருக்கேல்ல, ஆரோக்கியத்தையும் கவனிச்சுக்கப்பா. அப்புறம் ஊருக்கு நீயே வண்டியை ஓட்டிட்டு வர போறியா? ஆமாப்பா. பார்த்து ஜாக்கிரதையா ஓட்டுப்பா. சரிப்பா. சரிப்பா, சீக்கிரம் வந்துரு. என்ன சொன்னா? சீக்கிரமா வந்துடுறேன்னு சொன்னான். ஹலோ. ஹாய் மொட்டை. அப்பா, டோன்ட் கால் மீ மொட்டை. சாரி டார்லிங். இனிமே கூப்பிட மாட்டேன். அம்மா கிட்ட கொடு. அம்மா, உங்க வக்கீல் கூப்பிடுறாரு. வக்கீல் இல்லடா மொட்டை, அவர் ஜட்ஜ் கூப்பிடுறாருன்னு சொல்லு. One more time you call me மொட்டை. Hey Adi, please don't fight. Give it to me. Hello. I am on my way. நீங்களா ரெடியா இருங்க. நைட் பார்ட்டி இருக்கு. ஓகே. சரி ஓகே. வெல்கம் ஆல். நம்ம இந்திரா நகர் தமிழ் சங்கம் சார்பாக Pride, the youngest judge, Mr. Arvind Chandrasekhar. And with him, his better half, Sangeeta. And their two little gems, Arya and Aditya. Congratulations, sir. இந்த ஜட்ஜ் பதவிக்காக நம்ம மார்க்கோஸ் எவ்வளவு ட்ரை பண்ணார் தெரியுமா? ரிலாக்ஸ் மார்க்கோஸ், யூ கேன் ட்ரை லேட்டர். ஃப்ரெண்ட்ஸ், ஐ ரிமெம்பர் நம்மளோட பழைய கிருஷ்ணயர் சாருக்கு ஜட்ஜ் பதவி கிடைக்கும் போது அவர் ரெஃப்யூஸ் பண்ணார். சார் சொன்னதுதான், டிக்ளைனிங் தி ஆஃபர். I would rather speak sense once in a while than hear nonsense on the while. Anyways, I am not going to lose this. நான் இந்த பதவி விட போறதில்லை. I am accepting it. This all abilities. I hope இது நிச்சயமா நடக்கும். திமிர்ல ரொம்ப ஓவரா பேசுற. Support ஸ்னேகா மேடம் and I am. என்ன போலாமா? டின்னர் ஆகலையே. இங்க இருந்து டின்னர் சாப்பிட்டா தான் உனக்கு ஜீரணம் ஆகுமா? ஏதாவது ஹோட்டலுக்கு போலாம். வா. I request Rotarian Mohan Rao to come and hand over the memento and wishes. சோம்பேறி. கையில காசு எடுத்துக்கிட்டு போனா ஜட்ஜ் பதவி அப்படியே நீட்டி கொடுத்துருவாங்கன்னு நினப்பு. இன்டெகிரிட்டி இல்லாத இடியட். ஆனா உனக்கு அன்னைக்கே இருந்தது மிக சிறப்பான ஃபோக்கஸ் அண்ட் ஆட்டிடியூட். எவ்வளவு சின்ன வயசுல ஸ்டார்ட் பண்ணான்னு தெரியுமா? இப்போ பெங்களூர் கோர்ட்ல சக்சஸ்ஃபுல் லாயர். இப்ப பாருங்க, ஜட்ஜும் ஆயிட்டாரு. ரைடிங் ஆன் டாப். LLB படிச்சு முடிச்சதும் என் கிட்ட வந்து சேர்ந்தாய்வன். வக்கீல் வேலையை தவிர மிச்ச எல்லா வேலையும் இவனை நான் செய்ய வச்சிருக்கேன். குமாஸ்தா வேலை, ரேஷன் கடைக்கு போறது, என் செருப்பை ரிப்பேர் பண்றது, இப்படி எல்லாமே. அதெல்லாம் நான் ஒரு குருகுல வாசம் மாதிரி தான் நினைச்சிட்டு இருந்தேன். பெரிய விஷயமே இல்ல.
ஹலோ, வெல்கம் வெல்கம் வெல்கம். சார், இனிமேல் இங்க போலீஸ் இல்லைன்னு சொல்லக்கூடாது. மை ஃப்ரெண்ட் நீல் ஜார்ஜ், IPS. நான் ஒன் ஸ்பெஷல் டியூட்டி இன் பெங்களூர். நான் வக்கீலா இருந்தப்போ நாங்க 2 பேரும் சேர்ந்து நிறைய கேஸை டீல் பண்ணிருக்கோம். மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். அப்புறம் சங்கீதாவோட கிளாஸ்மேட் வேற. நீ இங்க நிக்காதடா, உன்னை தவிர எல்லாருமே இங்க தண்ணி அடிக்கிறவங்க தான். சார், நான் இவனை உள்ள உட்கார வச்சுட்டு வந்துடுறேன், இவன் தண்ணி அடிக்க மாட்டான். சங்கி, இவனுக்கு குடிக்க ஹார்லிக்ஸ் எடுத்துட்டு வா. ஹார்லிக்ஸா? கங்க்ராட்ஸ் ஆன் தி ஜட்ஜ்ஷிப். ஃபார்மாலிட்டிஸ்லாம் வேண்டாம்டா. நீ வேணா 2 திட்டிக்கோ. அன்னைக்கு இவ்வளவு பொண்ணு பார்க்க வரும்போது திட்டினி அந்த மாதிரி. அது நான் ஏதோ சரக்குல பேசிட்டேன். சும்மா சொன்னடா. அப்புறம் விசேஷம் தான். ஃபேமிலி எல்லாரும் அங்கதான் இருக்காங்க. நான் 1 மாசத்துல கிளம்பிட்டேன். அரவிந்த், நான் கிளம்புறேன்ப்பா. சார் கிளம்புறாரு, நான் போய் அவரை விட்டுட்டு வந்துடுறேன். இதோ வந்துடுறேன். நல்ல பார்ட்டி, நான் நல்லா என்ஜாய் பண்ணேன். வாங்க சார். நான் எதுவும் தப்பா பேசிட்டேன்னா? அதெல்லாம் பரவாயில்ல சார். சலீம் சாரை கொண்டு போய் வீட்டை விட்டுரு. நான் ஒரு உண்மையை சொல்லட்டா? உன்னை இப்ப பார்த்தாலும் எனக்கு கூச்சமா தான் இருக்கு. எதுக்கு கூச்சம்? 2 குழந்தை குட்டியெல்லாம் ஆயிடுச்சுல்ல. இட் வாஸ் ஜஸ்ட் காலேஜ் டைம் கிரஷ். ஓகே, காலேஜ் டைம் க்ரஷ் எல்லாம் ஓகே தான். ஆனா உண்மையா சொல்லணும்னா இப்பவும் நான் உன்னை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு கூச்சமா தான் இருக்கு. யூ ரியலி ஹேவன்ட் சேஞ்ச். I can't change. Neither can you. Go get me tea. I'll get you Horlicks. ஹார்லிக்ஸ் குடிக்க நான் என்ன குழந்தையா? படா. டீ போதும். தூங்கும் போதும் தொப்பி போட்டுட்டு தூங்குறான். நீ வேற வேண்டுதல்னு சொல்லிட்டு தேவையில்லாம மொட்டை போட்டுட்ட. பையனோட கிளாமரே போயிடுச்சு. சரி, நான் போய் படுக்கிறேன். ரொம்ப டயர்டா இருக்கு. நம்ம வாழ்க்கை ரொம்ப மாறிடுமோன்னு பயமா இருக்கு அரவிந்த். Come on, silly. இந்த போலீஸ், மீடியா, பொலிட்டிக்கல் ப்ரெஷர் இதெல்லாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. மற்ற தொழில் மாதிரி தான் இதுவும். இஃப் யூ ஆர் குட் டு த ஜாப் வில் பி வெரி குட் டு யூ. அதையும் தாண்டி ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா கையில் தான் சுற்றி இருக்க, தூக்கி எரிஞ்சிடலாம். அரவிந்த் ப்ளீஸ் டோன்ட் ஜோக். இந்த ராசி மாறுறதுனால தான் நினைக்கிறேன். ஓ, அப்போ அதுதான் பிரச்சனையா? அரவிந்த், ஐம் சீரியஸ். போன பர்த்டேக்கு ஜோசியம் பார்த்தப்போ சொன்னாங்க இந்த மாதிரிலாம் மாற்றம் வரும்னு. இங்கே பாரு, தேவையில்லாமல் ஜோசியும் கீசியும் சொல்லி டைமை வேஸ்ட் பண்ணாத. நாளைக்கு நான் தனியாலாம் டிரைவ் பண்ணிட்டு போகணும். பேசாம படு. அப்புறம் ஊரில் நடக்கிற திருவிழாவில் என்னோட பக்தி பாடலும் இருக்கும். ஐயோ, இதோட ஒரு பெரிய தண்டனை ஜட்ஜால கொடுக்க முடியாது. அப்போ நம்ம பெட்ஷீட்குள்ளே ஒரு ரொமான்டிக் சாங் பாடலாமா?